ஓடுது மாரியாத்தாவா? என்னடே நான் வரேன் மாரியாத்தா, என்னை பார்த்தா மாரியாத்தா மாதிரியா தெரியுது. இடத்துக்கு வந்தாச்சு. எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், எப்படி வந்தோம், இதெல்லாம் பாட்டா பாடுவீங்க. நாங்கெல்லாம் காட்டு காவல் போறோம், திணைக்காவல். கருத்தனை செத்தனை நானும் வள்ளியம்மா தோழி போனாங்க, எல்லாரும் போறோம். தோழி போனாங்க இல்ல, எங்க மாமா வராரு. ஆமா, அவரு வராரு. அதனால நானும் ஒரு ஆண்மகனை காதலிக்கிறேன். அவரை பத்தி என் மனசுல காதல் எடுத்து சொல்லவா? தேடுது வாழையில வாழ வாசலில் நாடுது வேலைய கூறுது. கத கதையா காரணமா கல்யாண தோரணமா காத்தாடுது. சொன்னாரா? நீங்க எதுக்கு வந்தீங்க? பாட்டு படாம எதுக்கு இடையில வந்தீங்க? இதுக்கு பேர் தான் ஓபி அடிக்கிறது. நான் ஊர்ல அப்படியே சொல்லி கொடுத்து போயிடுறேன். இப்படிதான் பண்றது. சந்திக்காம ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு வந்து சந்திச்சு போட்டு நான் பண்ற பாடு புருஷன நினைச்சு பாட்டேன். ஏன் என்ன உன் முன்னாடி சொல்லி கொடுக்குறேன் கதைக்காக 5 மணி வரைக்கும். அதற்கப்புறம் இங்க உள்ள எல்லாருமே எனக்கு அண்ணன் தான். ஆமா,
என்ன மோரே பாத்துருக்கீங்க? அவரு எனக்கு என்ன டயலாக மறந்துருச்சு போதே. சரி காவல போனோம்ல, அப்பா காட்டுக்கு வந்து காவலுக்கு போக சொன்னார்ல. நீங்க வந்தாச்சு நான் வந்தாச்சு. நீங்க வந்தாச்சு நான் வந்தாச்சு. இந்த அக்கா யாருக்கு தெரியுமா? தெரியுமே. தாளகரி ஜினாயி. சரி நீங்களும் வந்தாச்சு நானும் வந்தாச்சு. நீங்க காதல் பண்றீங்களா? சரி நீங்க காதல் பண்றீங்களா? நீங்க பண்ணுங்க. நீ நானா பாக்குற கத்தியா? நிஜமா அங்க போய்ட்டு உட்காந்து நான் தலைவரை துணைக்க பண்ணல. காதல் பண்ண என்ன பண்ணீங்க? நான் பண்ணா புழுன்னு தான் இருக்க அப்படியே. இப்பதான் தண்ணி குடிக்கிறதுக்குலாம் நேரம் கிடைச்சிச்சு. அதனால உள்ளுக்குள்ள குடிக்கிட்டு இருந்தாரு. ஒரே பாருங்க கேமரா ஓடுதுன்னு பாக்குறேன். செத்துருவோம். அம்மா குருமா அம்மா வாங்கம்மா நீங்களாவது. அவனுக்கு நிறைய திறமை இருக்கு. எங்க அண்ணன் ஒரு மிகப்பெரிய எங்க அண்ணன் மிகப்பெரிய அறிவாளி. அறிவாளி அறிவாளி அப்படின்னா புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். ஆமா யூ ஆர் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஆமாவா? அப்பனா அதை நிரூபிக்கணும்ல. கண்டிப்பா. ஆமா எதையுமே ஆதாரமின்றி எதையுமே நம்ம செய்யவும் கூடாது பேசவும் கூடாது. அதனால உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். கேளுங்க. இப்ப வாசலை தெளிச்சு கோலம் போடுறாங்கல்ல பெண்கள்லாம், எதற்காக வாசலை தெளிச்சு கோலம் போடுறாங்க? ஏன்னா
வாசல்ல தெளிச்சு ஆமா என்ன தெளிச்சு போடுறாங்க? தண்ணிய வச்சு வாசலை தெளிச்சு கோலம் போடுறாங்க இல்லையா? சாணத்தை வச்சுதான் கோலம் போடுவாங்க. சாணம். பரவாயில்ல, இதே நிரூபிச்சுட்டு நீ மிகப்பெரிய அறிவாளி. சாணம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? சாணம் கிடைக்கலாட்டி என்ன பண்ணுவாங்க? சாணம் கிடைக்கலாட்டி தண்ணி தெளிச்சு போடுவாங்க. ஏன் தெரியுமா சாணம் தெளிச்சு ஏன் தெரியுமா கோலம் போடுறாங்க? கோலத்தை போட்டு சாணம் தெளிச்சா கோலம் அழிஞ்சு போயிடும். அப்படி போற அதனாலதான் சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க. எங்க இருந்துச்சு? ஏங்க? எங்கடா இருந்த? இருக்கு. அடுத்த கேள்வி நிறைய, அதாவது அண்ணன்கிட்ட நிறைய சரக்கு இருக்கு. அறிவு சரக்கு நிறைய வச்சிருக்கு, அப்படிதானே? சரி, நீ சாணத்தை பத்தி பேசுனதுனால சாணத்திலேயே ஒரு கேள்வி கேக்குறேன். கேளுங்க. சாணத்தை வச்சு வாசலை தெளிச்சு கோலம் போட்டு அந்த சாணத்தை உருட்டி நடுவுல வச்சு ஒரு பூசணி பூவா வைப்பாங்க. பெண்கள்லாம் வைப்பாங்க. எதற்காக அந்த விஷயத்தை செய்யறாங்க? இந்த சாணத்துல ஏன் பூசணி பூ வைக்கிறாங்கன்னா, சும்மா வச்சா காத்துல பூசணி பூ பறந்துடும். அதனால சாணத்துல வைக்கிறாங்க. இல்ல என்ன பேசணும் பதில் சொல்லி கேக்குறேன். இவ்வளவு அறிவா பேசுறீங்க, என்ன சாப்பிடுறீங்க? இப்ப சொன்னாங்கல்ல சாணம். பதிலா நான் உண்மையான விஷயம், நடைமுறை விஷயம் என்னன்னு கேட்டா இத போய் பதில்னு சொல்லி எதனால நம்ம பூ வைக்கிறாங்க? எங்க வைக்கிறவங்க யாருக்கா தெரியுமா? ஏன்னா சாணத்தை உருட்டி பூசணி பூ எதற்காக வைக்கிறாங்க அப்படின்னா, எங்க வீட்டில் வந்து மணப்பெண் வந்து தயாரா இருக்காங்க, மணக்கோலத்திற்கான பெண்கள் தயாரா இருக்காங்க, யாருனாலும் வீட்டுக்கு பெண் தேடி வரலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் சாணத்தை வைத்து பூசணி பூ வைக்கிறாங்க. இது ஒரு அடையாளம். எல்லா பூ வைக்கலாம், ஏன் பூசணி பூ வைக்கிறாங்க? பூசணி காய பார்த்திருக்கியா? பாத்திருக்கேன். அது கொடி பார்த்திருக்கியா? பாத்திருக்கேங்க. அது கொடியா மரமா செடியா? அது கொடியும் இல்லை, மரமும் இல்லை, செடியும் இல்லை. அப்புறம் நான் சொல்றேன் என்னது? கொடி. சரி, இப்ப காகத்துக்கு வந்து சோறு வைக்கிறாங்கல்ல, எதற்காக வைக்கிறாங்க? சாப்பிட வைக்கிறாங்க. முக்கியமா ஏன் காக்கைகளுக்கு சோறு வைக்கணும்னு சொல்றாங்க? சனி பகவானுடைய வாகனம் எது அப்படிங்கிறீங்கன்னா காக்கா தான். காக்கை தான். இப்ப எதற்காக காக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சோறு வைக்கணும்? ஏன் வைக்கணும் சோறு? இப்ப ஒரு முன்னோர்களுக்கு திதி வைக்கணும் அப்படின்னாலும் காக்கைக்கு முதல்ல கொண்டு போய் சோறு வச்சுட்டு தான் முன்னோர்களுக்கே படைப்போம். எதற்காக? எதற்காண்டி காக்கைக்கு சோறு வைக்கிறோம்னா, வைக்கிறனாலும் வைக்கிறோம். சரி, இருக்கட்டும். எதுக்காக சோறு வைக்கிறோம்? இப்ப மாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமாமா. எதற்காக மாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கணும்? பசு மாட்டிற்கு ஏன் மனுஷன் கொடுக்கலாமே? மனுஷனுக்கு நீ சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அகத்திக்கீரையை வேக வச்சு நல்லா சாப்பிடு. வேணாமா? வேண்டாமா? செத்து போயிரு. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். சரி, இருக்கட்டும். அதனால காட்டுக்கு காவலுக்கு போகணும். காட்டுக்கு காவலுக்கு போயிடலாமா? ஆளுள்ளும் 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 சோ ஆளுள்ளும்
ஞானப்பிரவர்கள் இந்த இடத்துக்கு தவமணிகள் ரிஷிகள் வந்தாங்கன்னா நீங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்னைக்கு மணிக்கு ஆசீர்வதிச்சுக்கோங்க. அப்படியே Heaven.